கிலோ வர மாதிரி வைப்பா. இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ நண்டு எடுத்துருக்காங்க. அதை க்ளீன் பண்ணி நம்ம இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். கல் உப்பு போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டணும். மஞ்சள்லையும் உப்பையும் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து இப்போ நண்டை வடிகட்டி எடுத்துப்போம். நண்டு கிரேவி செய்ய போகிறோம். இப்போ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடுவோம். ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் உரித்து அதோட சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. மசாலா பொருள் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, தாளிப்புக்கு பற்ற வச்சுக்குவோம். இப்போ கடாய் வச்சுட்டோம். கடாய் நல்லா காயட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிப்புக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணும்னா லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் அதோட சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கணும். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் அது கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா நண்டில் படுற மாதிரி நல்லா ஒரு கிளறி விட்டுணும். நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு பரட்டி விட்டுட்டு இப்போ நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நமக்கு ரொம்ப குழம்பு மாதிரி வேணுமா, கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா நண்டு கொதிச்சு விட்டோம். லைட்டாக மல்லித்தூளை தூவி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க
ஜீரகத்தூள் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். சூப்பர்மா. நண்டு சூப்பு சூப்பர்மா. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் மித்துறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.